அதாவது தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஹீரோக்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாத்த விட மிக முக்கியமாக எல்லா லாங்குவேஜ் ஹீரோக்களுக்கும் நான் சொல்கிறது கமல், ரஜினி இவங்களை விட்டுருவோம். இவங்களை தாண்டி அடுத்த கட்டத்தில் இருக்க எல்லா ஹீரோக்களுக்கும் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டம் மற்ற லாங்குவேஜில் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த கம்மியான ஹீரோக்கள்லேயும் மிக முக்கியமான ஒரு ஹீரோ நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா. அவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழை தாண்டி தெலுங்குலேயும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. கேரளாலையும் அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ ரசிகர்கள் மட்டும் இல்லை, செலிபிரிட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா சூர்யானா ஒரு தனி மரியாதை, அவர் மேலே ஒரு ஈர்ப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஏற்கனவே மோகன்லால் சூர்யாவுக்காகவே காப்பான் படத்தில் நடிச்சிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு சூர்யா மேலே ஒரு நல்ல அன்பு, பாசம், மரியாதை, நேசம் எல்லாமே இருக்குது. இப்போது மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலை தாண்டி இன்னொரு மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டியின் மனதிலும் சூர்யா இடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா சூர்யாவோட அடுத்த படத்தை தயாரிக்க போகிற நம்ம மலையாள மெகாஸ்டார் மம்முட்டி தான். ஏன்னா சூர்யா பார்த்திங்கன்னா தமிழில் சிறந்த படங்களை தேர்ந்தெடுப்பார். கமர்ஷியலாக அந்த படங்கள் வெற்றி அடையும். அதே சமயத்தில் மலையாள ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் அந்த கதையம்சம்லாம் இருக்கும். ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு ஏகப்பட்ட ஒரு ஆஃபர்ஸ் மலையாளத்தில் வந்துருச்சு. பட் தனியாக மலையாளத்தில் நடிக்க முடியாது. தமிழ் படங்களே டப்பிங்கில் அங்கே பிச்சுக்கிட்டு ஓடுது, டப்பிங் பண்ணாமே ஓடுது. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா மம்முட்டி சூர்யா வச்சு ஒரு படத்தை தயாரிக்கலாம், லாபம் அள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ அவருடைய கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா சூர்யாவோட படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இந்த படத்தை யார் இயக்குறாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மீடியா தர்பார் அப்போவே சொல்லிடுச்சு, பசில் அப்படிங்கிற இளம் மலையாள வெற்றி இயக்குனர் தான். ஆக்சுவலி நமக்கே தெரியும் மின்னல் முரளியில் எவ்வளோ பெரிய ஹிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அதிரடியாக ஹிட்டு கொடுத்துருக்காரு. நடிகராகவும் சிறப்பான நடிகராக வளம் வர்றாரு. ஸோ அவர் சொன்ன கதை சூர்யாவுக்கு பிடிச்சி அந்த கதையில் தான் சூர்யா நடிக்காரு. இந்த படத்தை மம்முட்டி தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செய்கிறார் அப்படிங்கிறதா செம்மையான அப்டேட்டு. ஏன்னா சூர்யா தான் ஹீரோ, ஆனாலும் கூட ஒரு சின்ன கேரக்டரில் மம்முட்டி நடிக்கார். என்னது மம்முட்டி சின்ன கேரக்டரா? குறைந்த நேரம் வருகின்ற கேரக்டர் தானே தவிர அது அழுத்தமான, ஆழமான, வெயிட்டான கேரக்டர் அப்படிங்கிற துளியும் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு எப்படியெல்லாம் நம்மளை பயங்கரமாக கொண்டாட வைக்க போகுது அப்படின்னு.